மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12. எல்லாரும் எடுத்தீங்களா? புதிய ஏற்பாடு 48வது புத்தகம் மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சேர்த்து வாசிக்கலாமா? உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏறினார். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தன்னை இறக்கி வருகிறதையும் கண்டார். அன்றையும் நீர் என்னுடைய நேசகுமார், உன்னை பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அல்லேலூயா. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஏவினார். நம்மை ஆவியானவர் ஏவுகிறாரா? இல்லது பிசாசு ஏவுதா? அல்லது உலகம் ஏவுதா? அல்லது நம்முடைய சுயம் ஏவுதா? அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஏவுகிறார்களா அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசித்து பார்க்கும் போது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம வாசித்தோம்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. 13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் அவர் என்ன பண்ணாரா? உபவாசித்து பிதாவின் இடத்துல மன்றாடி கொண்டிருந்தார். இந்த 40 நாள் உபவாசம் முடிகிற நாட்களிலே பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான். ஆனால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலேயே அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்தவும், நம்மை ஏவும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 நமக்கு சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரா இருக்கிறார்? தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் நம்மளை என்ன செய்ய நடத்தணும், அவர் தான் நம்ம ஏவணும். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வாசித்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துறாங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துறாங்களா, ஏவுறாங்களா அப்படின்னு என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு சொல்லுகிறது, யோவான் 3:8 காற்றானது என்ன செய்யுது? காற்று என்ன செய்யுது? பேசுது. அதோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆனால் அது எங்க இருந்து புறப்படுது, எங்க போய் சேருதுன்னு நமக்கு தெரியாது. வாசிக்கலாமா? 3:8. நமக்கு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தேவ ஆவி தேவதோடு தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவங்களா. சங்கீதம் 32:8 சொல்லுது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்னே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் யாருக்கு இதை கொடுக்கிறார்னா, யார் யார் தங்கள் சுய சித்தத்தை சிலுவையிலே அரைத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் நடத்த முடியும். அல்லேலூயா. வேதத்துக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சுய இச்சைகளையும் சுய காரியங்களை எல்லாம் எங்க அறையுமா? சிலுவையிலேயே அறையும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின்
புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு சுயத்தின் மேல் சாயாமல் ஒரு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நம்பிக்கையார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரையே நினைத்துக் கொள், அவர் பாதைகளை சரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வழிகளிலெல்லாம் அவரை நினைக்கிறோமா? அவரை நினைக்கிறது ஏன்னா கையில ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல, உலகம் உங்கள் கை அப்படின்னு உடனே என்ன இருக்கு, பஸ்ல ஏறும் போதே பேசிட்டு தான் ஏறாங்க. அது எங்க இறக்குறாங்களோ அந்த ஸ்டாப் வந்தா கூட என்ன செய்யறது, அந்த செல்ல ஆஃப் பண்றது, கண்ட்ரோல் திட்டி அவங்களை இறக்கி விடுவாங்க. அல்லேலூயா. உங்கள் வழிகளில் எல்லாம் யாரை நினைச்சுக்கணுமா? கர்த்தரை நினைச்சிட்டீங்கன்னா உங்கள் காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரா? செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் சில நேரங்களிலே தூண்டுவார், சில நேரங்களில தடை பண்ணுவார், சில நேரங்களில நமக்கு ஜெபத்துல பதில் கொடுப்பார், சில நேரங்கள்ல தரிசனங்களை கொடுப்பார். அல்லேலூயா. பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு தரிசனம் இறங்கி வரும். என்ன தரிசனம்? அவர் கூடு வானத்துல இருந்து இறங்கி வந்து அசுத்தமான விளைவுகளா இருக்குது, அதை அடித்து சாப்பிடுறாரு. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்தம் ஆகிட்டேன், நீ சாப்பிடு. இல்ல சாப்பிட மாட்டேன். 3 முறையாவது பேச்சு குறித்து அவர் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, நீ ஒரு சிந்தனை பண்ண வேண்டாம். உன்னை 3 பேர் கீழே நிக்கிறாங்க, வாசல்ல நிக்கிறாங்க, அவங்களோட நீ ஒன்று பேசாம போயிட்டே இரு அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியுது. ஆவியானவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் ஒண்ணு என்ன பண்ணாம கேட்காம நீ அவங்களோட போ அப்படின்னு. அங்க போய் பார்த்தா பொன்னேலி வீட்டுல பொன்னேலியும் அவர் குடும்பத்தாரும் அவர் இன ஜனம் பந்துக்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கிறார். பேசிக் கொண்டிருந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த யாரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவ ஆவியினாலே நம்ம நடத்தப்படுவோம் என்றால் தேவ ஆவியானவரே நம்ம என்ன செய்வாரு? நடத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம ஏவி நடக்கும். நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25 சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவத் தொடங்கினார். அவன் கையில ஒன்றும் இல்லாமல் இருந்து சிங்கத்தை என்ன பண்ணிட்டாரா? ஒரு ஆட்டை பிக்கிறது போல பிச்சு கொண்டார். அல்லேலூயா. சிம்சன் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கின போது சாதாரண ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்து 1000 பேரை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினதை அவங்களால என்ன செய்ய முடியல, இவருக்குள்ள இருக்கிற பலத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அந்த வல்லமை அவங்களால என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. அல்லேலூயா. அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவன் பலத்தை கிரியைகளை செய்யலாம். பெலிஸ்தரை அழிக்கும்படிக்கு சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவருடைய சத்துருக்களை முறியடிக்கும்படி ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை முறியடிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சிம்சோன் கர்த்தரோடு இருக்கும் போது பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் சத்துருக்கள் நடுங்கத்தக்கதான பலத்த கிரியைகளை ஆவியானவர் சிம்சோன் மூலமாக செய்தார். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் என்னைக்கு அந்த ஆவியானவரை விட்டுட்டு அவர் வேசிகளோட பின்னாடி போனாரோ அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சு. அல்லேலூயா. உலக இச்சைகள், உலக இன்பங்கள், உலக சிந்திப்பங்கள், தேசித்தனங்கள், உபச்சாரங்கள், இவைகளுக்குள்ளெல்லாம் கூட பிற்பாடு அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? சத்துருக்கு கையில சிக்கிக் கொண்டார். அவனை பிடித்து அவனை கண்களை பிடிக்கி வேடிக்கை பொருளாய் மாற்றி வேதனுக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு உலகமாய் வருகிற
எல்லா சொந்தருடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமானால் நம்ம யாரோட தான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பிட்டு இந்த கடைசி நாட்கள்ல யாரை விடுக்கலாம் என்று வகைதேடி சுற்றி திருத்திக்கோ இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல அபிஷேகத்துல நம்ம இருந்தால்தான் நம்ம சத்துருக்களை என்ன செய்ய முடியுமா? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம். எரேமியாவின் வாயிலாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று என்ன சொல்லுது? எரேமியாவின் வார்த்தையினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை எதற்கு எழுப்பினார்? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஏவி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு ராஜாவை தேவன் என்ன பண்றாராம்? எழுப்பி ஏவுகிறார். அல்லேலூயா. அதுல எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் பற்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி எழுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போமா? அதே எஸ்ரா 5ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்ற தீர்க்கதரிசியும் யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? ஆதரவாய் இருந்தார். நம்முடைய தேவன் கையில கொடுத்திருக்கிறார் சகல ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை நம்ம உணர்றோம். அல்லேலூயா. பிறக்கும் போது ஒண்ணு இல்ல, போகும்போதும் தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட ஜீவன் நாட்கள்ல தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்திருக்கிறாரோ அவ்வளவு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம உணர்றோம். அல்லேலூயா. இந்த கோரேஸ் என்ன பண்றாராம்? அதே எஸ்ரா 1-2 வாசிச்சீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இந்த கோரேசை ஆசீர்வதித்து உயர்த்துறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துறார். 45ஆம் அதிகாரம் 3-4 கூட வாசிச்சீங்கன்னா போதும். 3-4 வாசிக்க பார்க்கலாம். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற அறிவுபடிக்கு வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பார்களை முறிச்சு நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் யாருமே இல்லை என்று கோரேசை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கோரேசுடைய ஆவியை எழுப்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த கோரேசை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறார். அதே ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த கோரேசை குறித்து அவர் நான் சாட்சி கொடுக்கிறேன். 44:28. அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். வேதம் சொல்லுகிற தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நிறைவேற்றி செய்கிறவன் என்று நற்சாட்சி பெறும். அதே 44:28 சொல்றான், நீ எருசலேம் தேவாலயத்தை பார்த்து விசுவாசமா சொல்றான், நீ என்ன கட்டப்படு, தேவாலயமே நீ நேர்த்தியால் அஸ்திவாரம் போடப்படு. விசுவாசமான வார்த்தைகளை இந்த கோரேஸ் ராஜா சொல்றார்.
தேவனிடத்துல சாட்சி பெறாரு, விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துறாரு. கோரேசை போல அநேகரை தேவன் எழுப்பி ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அதே எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேஸ் என்ன செய்யறாரு, எஸ்ரா 1:4, எஸ்ரா 1:4. விளம்பரப்படுத்தி நாம் கொடுக்க வேண்டும் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில் இருக்கிற ஏஜி திருச்சபை பாஸ்டர் மோகன் ஐயா 20 ஆண்டுகளாய் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற பிரயாசம் இருந்தார். ஆனால் அதை இப்பொழுதுதான் கட்டி முடித்து கடந்த நாட்களில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. 25,000 பேர் அமர்கிற ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனா 20 ஆண்டுகள் தாண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு நாட்களும் உற்சாகப்படுத்தினார். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 மாதமும் 6 மாதமும் ஒரு முறை இந்த தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்கு என்று காணிக்கை எடுப்பார். அதுல அவர்கள் உற்சாகப்படுத்தும் போது அநேக காணிக்கைகளை கொடுத்தார். இன்னைக்கு 25,000 பேர் உட்கார்கிற பெரிய ஒரு ஆலயத்தை சென்னையிலே கட்டி கடந்த நாட்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, அது எங்களுக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வரப்போகிற எழுப்புதலுக்கும் அந்த ஆலயம் பயன்படும்படிக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்றோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் கொடுக்கத்தக்கதான கோரேஸ் என்ன பண்றாராம், அவர்களை உற்சாகப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதா, அதே எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கோயிலிலே வைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்து பணிமூட்டுக்களை எல்லாம் என்ன பண்றாரா, அவர் எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகள்ல எப்படி இருந்துச்சான், நன்றாக கிரியை செய்கிறவராய். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 வாசித்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணப்பட்டாருங்க, உன்னாசனத்தை மட்டும் மறுபடியும் வசனம். கோரேசுக்கு முன்னாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி வேதம் சொல்லுகிறது, கோரேச தேவன் என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. அபிஷேகத்தை அவன் உணர்ந்தவனாய் இருந்தார் கோரேஸ். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில தேவன் கொடுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும், உணர்வு. தேவ ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார், இந்த உணர்வு நமக்குள்ள வரும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ள என்ன வராது, பாவங்கள் வரும், சாபங்கள் வராது. அல்லேலூயா. இந்த கோரேசை தேவன் பயன்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஏறினார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது சாலமோன் காலத்துல 20 ஆண்டுகள் தேசத்துல யுத்தமே இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி சாலமோன் எழுப்பி தேவனுடைய ஆலயத்தின் அரண்மனைகளையும் கட்டினார் என்று சொல்லுது. அவர் கட்டி 1000 காளைகளை பலியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிற்று சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்பப்படும் போது கோரேசை தேவன் எப்படி எழுப்பி நடத்தினாரோ
அதே போல நம்மளை நடத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டான் சாத்தான்? இஸ்ரவேலருடைய ஜனங்களை தொகையிடும்படிக்கு யாரை ஏவுகிறாரு? ராஜாவை ஏவிட்டார். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பி இஸ்ரவேலரை தொகையிடும்படிக்கு தாவீதை ஏவிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய மனம் இப்ப தனியட்டு ஓடுகிறது. காட்டு கழுதைகளை போல ஓடிட்டே இருக்காங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே வரங்கள் இருக்கிறது. 1 Corinthians 12:7-10 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா 9 வரங்கள் இருக்கு. அதுல ஒரு வரம் தான் ஆவிகளை இந்த ஏவுகிறது. ஆவியானவர் ஏவுறாரா அல்லது சாத்தான் ஏவுதா அப்படிங்கறத என்ன செய்யணுமா? பகுத்து பார்க்கணும். இந்த தாவீது என்ன செய்யல? பகுத்து பார்க்கல. ஒண்ணு பகுத்து பார்க்க முடியலன்னா என்ன பண்ணிருக்கணும்? தேவ சமூகத்துல போய் விசாரணை பண்ணிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யல? பகுத்து பார்க்கல, சாரிக்கவும் இல்ல. அவர் சொல்றாரு, போய் கணக்கிடு. அவனுடைய தாவீதுடைய அதிபதி சொல்றாரு, யோவாக்கு சொல்றாரு, ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? கணக்கிடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் ராஜா என்ன செய்யல? அநேக தலைவர்களுடைய செய்கிற ஒரே ஒரு தப்புனால அநேக ஜனங்கள் மாண்டு போறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நாகமான் அன்னைக்கு எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது சொல்றாரு, அவரை வீட்டை விட்டு மலையை விட்டு கீழே வரல. அவர் சொல்றாரு, போய் 7 முறை ரொம்ப சொல்லி சரியாயிடும். உடனே வீட்டுக்கு அதிபதிக்கு அந்த தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சு? குணம் வந்துருச்சு. அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான்? ஒரு பிளான் போட்டு வந்தான். எலிசா வெளியே வந்து நம்ம மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி சுகம் ஆக்கிடுவாரு அப்படின்னு வந்தான். ஆனால் அவர் என்ன செய்யல? அந்த ரூபை விட்டு அந்த மலையில இருந்த வீட்டை விட்டு வெளியே வரவே சொல்றாரு, நீ போய் 7 வரை முன்பு பா சரியா. இந்த படைத்தலைவனுடைய கீழே இருக்கிறத சொல்றான். ஐயா, பெரிய ஒரு காரியத்தை சொல்லுனா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. சாதாரணமா தானே ஒரு காரியம் சொல்லியிருக்காரு, போய் சும்மா குடியா அப்படின்னு சொல்லி குடிச்ச உடனே தான் அவருடைய மாம்சம் என்ன ஆயிடுச்சான்? அந்த குஷ்டரோகம் மாறி ஒரு பிறந்த குழந்தை மாம்சமோட மாறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. உலகமாய் சாத்தான் நம்மளை ஏவுனா அப்படிங்கிறத அவன் என்ன செய்யல? உணர்ந்து பார்க்கல. அவன் ஒன்றும் உணர்ந்து பார்க்கல. இல்ல, தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணிருக்கான்? சாதிச்சு காத்திருந்திருக்கலாம். ஒண்ணுமே செய்யல. எவ்வளவோ சொல்றாரு, ஆனால் அவர் என்ன செய்யலாம்? கேட்கல. போய் என்ன அப்படின்ட்டு அவரை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் கணக்கு எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. படைவீரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, ஈட்டி ஏவுறவங்க அத்தனை பேர் இருக்காங்க. எல்லா அதிசய சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அதே 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மூன்று காரியங்களை உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஒன்றை தெரிஞ்சுக்க. ஏன்? தேவனுடைய வார்த்தையை தாவீது மீறி இஸ்ரவேல் ஜனங்களையும் படை வீரர்களையும் எண்ணினபடினால் தேவ சமூகத்துக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்தது. அப்பொழுது என்ன நடக்குது? 3 வருஷம் 12-13 வருஷம் 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? உன் தலையில் பட்டயத்தால் உன் பின்ன தொடரணுமா? அப்படி தாவீது காத்தோடு நோக்கி கொடிய இடித்தல் அகப்பட்டிருக்கிறேன்.
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை இஸ்ரவேலரை கொள்ளை நோயினால் வரப்பண்ணினார். அதனாலே இஸ்ரவேலில் 70,000 பேர் நமக்கு என்ன சொல்றது? தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது அல்லது அவர்களுடைய கீழே இருக்கிற யோவாப் சொன்ன வார்த்தையை கூட அவர் என்ன செய்யலாம்? கீழ்ப்படியாமல் போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ராஜா, நான் சொல்றதுதான் நீங்க சொன்னாரு. என்ன ஆயிடுச்சு? 80,000 பேர் அறிவித்து ஹல்லேலூயா. சொல்லுது தேவனாய கர்த்தருடைய ஏவுதலை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இல்ல தேவ சமூகத்துல போய் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. மகா பெரிய கொடிய காரியம் தேசத்தில் நடைபெறும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்மளை ஏவுகிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அதே 2 நாளாம் 12 வாசித்தீங்கன்னா நம்ம அதை பார்த்து சரி. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசாரிச்சு என்ன பண்றான்? அநேக போராடிட்டே இருக்கிறான். இன்னைக்கு வாலிபர்களையும் பெரியவர்களையும் சாத்தான் என்ன செய்யறானா? ஏவுப்படி செய்யலாம். அநேகரை இன்னைக்கு குட்டியில் குடிக்க வைக்கிறான். அநேகரை போதேசத்துல விழா பண்ணுகிறான். அநேக பேர் என்ன செய்யலாம்? அவர்களை அடிமையாக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பிசாசை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டுதான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாய் நம்ம போராடி கொண்டிருக்கும் போது சிந்தனையில மண்டலத்தை ஆவியானது அபிஷேகத்தினால நிரப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய சிந்தனைகளை பிசாசுக்கு எடுப்பான். அநேகருடைய வாழ்க்கையில என்ன செய்வான்? நான் குடிக்க வேணாம் தான் நினைக்கிறேன், ஆனாலும் நான் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துறேன். அதான் யாரும் செய்த வேலை? பிசாசு அவர்களை ஏவி அவங்களை என்ன செஞ்சிருந்தான்? குடிக்க வச்சு அடிமையாக்கிருக்கான். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் பாடம் செய்ய அவர்களை பாடத்திலேயே விட வச்சது. கண்களில் இச்ச ஜீவனத்தின் பெருமை இவைகளையே கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்யறதா? பிசாசு அவர்களை தடுமாற பண்ணும் அல்லது பாவத்துல விளப்பட்டு இவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கணும் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17 பிரச்சனையும் தலைச்சீராமையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து சத்துருவை என்ன செய்யுமா? துரத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது சொல்லுங்க. சங்கீதம் 23:5 சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை நாள் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் சிந்தனைகளை கெடுக்கிற பிசாசுடைய கிரியில் அழிக்கப்படும்படி நீங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யுமா? நிரப்பிட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முள்மூடி சுட்டப்பட்டு அவர் 39 அடிகள் அடிக்கப்பட்டதுனாலதான் சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையை நீங்க தியானிச்சு அடிக்கடி தியானிச்சுக்கிட்டே சாத்தான் ஏவும் போதெல்லாம் அவைகளெல்லாம் நீங்க முறியடிக்க முடியும். அது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அன்னைக்கு 3:6 என்ன பண்ணா பிசாசு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் என்ன செஞ்சுட்டான்? வஞ்சித்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். அல்லேலூயா. பிசாசானவன் தந்திரங்களையும் பிசாசுடைய கிரியைகள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே என்று பவுல் பிசாசுடைய தந்திரம் நமக்கு நல்லா தெரியும். அதை நீங்க என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால
ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா சுய ஆவி ஏவுதல். அல்லேலூயா. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நாங்கள் ஒன்று தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிகெட்ட தீர்க்கதரிசி யாரா? தங்கள் சுய ஆவி ஏவுதல். அல்லேலூயா. தங்கள் சுய ஆவியினால ஏவப்பட்டு என்ன செய்யறாங்களா? மதிகெட்ட தீர்க்கதரிசிகளாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அற்புதம் நடக்குது, அடையாளங்கள் நடக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க? அநேகர் போய் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசி தேவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி அநேக ஜனங்களை என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கிறவர்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு வருஷத்துக்குரிய சுயத்தை வைத்திருக்கிறார். ஜீவன், மரணம், நன்மை, தீமை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தேவன் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை யார் நடத்துகிறா? நம்முடைய மாம்சம் நடத்துகிறா? சுயம் நடத்துதா? நம்முடைய உலக பிரகாரமான காரியம் நம்ம நடத்துகிறதா என்பதை என்ன செய்வோமா? ஆராய்ந்து பார்க்க வேதம் சொல்வது நம்முடைய சுயத்தை எல்லாம் சிலுவையிலே அறைந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5 வாசித்தோம். சுய புத்தியின் மேல் சாயாமல். நமக்கு 1000 யோசனைகள் வந்து ஓடி முடியும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை தான் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. நமக்கு பார்க்கிறது எல்லாமே ஆசீர்வாதமா தான் தெரியும். அல்லேலூயா. தூரத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பச்சையா தான் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு பரிசுத்தவன் போய் என்ன பண்ணிட்டாரு? மாட்டிட்டாரு. அல்லேலூயா. லோத்துக்கு இங்கேருந்து பார்த்தா அதே பச்சையா இருந்தான் எல்லாமே. நம்ம அங்க போய் ஆடுகளை மேய்ச்சி என்ன பண்ணிடலாம்? ஆபிரகாமை பார்க்கலிட்டு பெரிய ஆள் ஆயிரலாம் போனார். நம்முடைய வாழ்க்கை உணவு ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயமாய் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய சுய இச்சைப்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய சுய இச்சைப்படி செய்ய அநேகர் என்ன செஞ்சாங்களா? பொழிந்து போனார். சுய இச்சைப்படி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தம் இல்லதென்று நாம் அறிந்து அதற்காக காத்திருந்து நம்ம செய்யும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறது எல்லாம் பச்சை இல்ல, பார்க்கிறது எல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொந்தத்துக்கு காத்திருக்கும். நம்முடைய சுய சித்தம் இல்ல, அவருடைய சித்தம். ஆண்டவர் போய் எக்ஸாமில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, கசப்பான பாத்திரம் எனக்கு நீங்கிறதும் சொல்லி ஜெபம் பண்றார். அப்புறம் 3 தடவை ஜெபம் பண்ணி என்ன நடக்கல? பதில் வரவே இல்லை. சொல்றார், என் சித்தத்தின் படி அல்ல, என்னுடைய சுய விருப்பத்தின் படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின் படியே ஆகட்டும் சொல்லி தன்னை அர்ப்பணி. அல்லேலூயா. அதனாலதான் பிதாவானவர் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உயர்த்தி வானுலகத்தில் இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, பூமி கீழே இருக்கிறவங்க எல்லாருடைய முழங்கால்களும் உணர்ந்தத்தக்கதான நாமத்தை கர்த்தர் நியாயத்திற்கு கொடுக்கிற அத்தனை அதிகாரமும் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் அல்லது உலகம் முடிகிற வரைக்கும் அவரை தகப்பனா இருப்பாரு. ஆனால் அவர் நியாயஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் தகப்பனா இருக்க மாட்டாரு, நியாயாதிபதியா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடணும். அங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம செய்த நன்மைகளும் நம்ம செய்த காரியங்களும் எல்லாம் நமக்கு முன்னாடி நின்று வாசிக்கப்படும். அதுல எது அதிகமா இருக்கோ அதைத்தான் அவர் நியாயம் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியாயாதிபதி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தேவனிடத்துல உபாசித்து பண்றாலும் தேவன் இரக்கம் பாராட்டுவாரு. ஆனாலும் தண்டனை பாவத்துக்கு என்ன செய்யணும்?
தண்டனை கொடுத்து தானே ஆகணும். இல்ல கொடுக்கலன்னா விசுவாசம் என்ன பண்ணுவான்? வந்து நின்று போராடணும். அதனால சில சிக்ஷைகள் நமக்கு இங்கேயே கொடுத்துருவார். அல்லேலூயா. அங்கே சிக்ஷை இல்ல, இங்கேயே சில சிக்ஷைகள், சில பாடுகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவாங்க? கடந்து போக பண்ணுவான். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி தேவன் அவர் நியாயாதிபதியாக வருவார். அந்த ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஏவுதலுக்கு, அவருடைய வழி நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உபாகமம் 13:13 நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் நடுவே நடந்தது வெயில் நிச்சயம் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருவினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அது மிருக ஜீவன்களை பட்டய கருவினாலே சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிடுவதெல்லாம் அது நடுவிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதையும் அக்கினியில் விட்டறிய கடவாய். நீங்கள் அறியாத தேசத்துல போயிருக்கும்போது நீங்கள் அறியாத தேவனை சேவிக்கும்படி என்ன செய்வாங்களா? ஏவினார். வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்த பிற்பாடு நீங்கள் வேறு தேவர்களை சேவிக்கும்படி அநேகர் என்ன செய்வாங்களா? ஏறுவார். அல்லேலூயா. நம்ம சுற்றி உள்ளவர்கள் அநேக நண்பர்கள் என்ன செய்வாங்களா? ஏறி விடுவாங்க. அதை செய்ய இப்படி வந்துடலாம், இதை செய்ய இப்படி பெரியாள் ஆயிடலாம், அதை செய்ய இப்படி பெரியாள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஏவிட்டே இருப்பாங்க. பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது அவர் மெதுவா ஓட்டிட்டு போயிருக்காரு. பஸ் ஒருத்தர் அவர் பின்னாடி நின்று என்னையா மாட்டு வண்டி மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்க, வேகமா கொஞ்சம் ஓட்டியா 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 ஓட்டியான்னு சொன்னா இவருக்கு கோவம் வந்துச்சு. பயங்கர ஸ்பீட்ல போய் என்ன பண்ணிட்டாரு? ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. திரும்பி பார்த்தா எதை ஏறி விட்டானோ அவனை ஆளே இறங்கி ஓடியே போய் ஏறி விட்டுட்டு நம்ம போய் மாற்றின உடனே அவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி இதை செய்ய அதை செய்ய சொல்லுவான். நம்ம கடனை வாங்கி கண்ணீர் வடிக்கும் போது அவன் அட்ரஸே இருக்கான். அல்லேலூயா. நண்பர்கள் ஏறி விடுவார்கள். நண்பர்கள் மூலமா பிசாசு ஏவுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. புற ஜாதிகள் பழக்கங்கள் நம்ம மத்தியிலே வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? மார்க் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மார்க் 15. பரமாசி தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். என்னங்க பண்ணாங்க? பரவாசை விடுதலை செய்யணும். எல்லாரும் என்ன பண்ணாங்களா? யார் அந்த ஜனங்கள்? தேவனிடத்துல அற்புதங்களை பார்த்தோம். கூடர்கள் பார்க்கிறத, சிறுவர்கள் கேட்கிறத, மூவைகள் பேசுறத, மரித்தோரை எழுப்பினவங்களை, ஐந்தப்பங்களை கூட்டு கோஷித்தவரை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஜனங்கள்? அவர்கள் எல்லாரும் ஏவினார். எப்படியாவது கிறிஸ்துவ சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது எவ்வளவோ பிரயாசப்படுறார். உங்க மனைவி சொல்றாங்க, நீதிமானுக்கு ஒன்று நீ செஞ்சிடாதையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பிளாத்து என்ன பண்றாரு? போராடி பார்க்கிறாரு. வேறொருகிட்ட அனுப்புறாரு, இங்கிட்ட அனுப்புறாரு, எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு சொல்ற முடியல. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பரவாஸ் யார் தெரியுமா? கொள்ளைக்காரன், தேசத்தை பாழாக்கினவன், திருடன், கொள்ளைக்காரன். அவனை என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு விடுதலையாக்கும் சொல்லி ஜனங்களை எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரே கூச்சல் போட்டு பரமாசைகளுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி கத்தினார். அல்லேலூயா. நண்பர்கள் இப்படிதான் ஏவி விட்டுருவாங்க. அல்லேலூயா. பிசாசர்கள் மூலமா நம்மளை ஏவி விட்டு என்ன பண்ணிடுவாங்க? அவங்க காணாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தான் விழிப்பாக இருக்கணும்.
அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசித்து போகுமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8. ஏசாயா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையில் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பினது. அப்பொழுது ஏசாயா என்ன சொல்றாரு? நான் ஐயோ, அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அல்லேலூயா. அசுத்த உதவிகள் நிறைந்த மக்கள் நடுவுல நான் என்ன பண்றேங்க? ஐயோ, நான் வாசம் பண்றேனே, என்னுடைய கண்கள் என் தேவனை கர்த்தராகிய ராஜாவை கண்கள் கண்டதே என்று அவன் அலறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்கள் அநேகர் என்ன செஞ்சிருவாங்க? இப்படிதான் எழுந்து விட்டு பெருவினைகளை கொண்டு வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை கண்கள் கண்டதே என்று அவர் அலறார். நேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவர்கள் சுத்தி யார் ஜனங்கள் மத்தியில கலந்திருக்காங்களோ அவர்களை போல இவங்களை என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க. அல்லேலூயா. உலகத்துல கேட்பாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லிடுவேன் அப்படிமா. நீங்க சுத்தி யார் நடுவுல இருக்கீங்களோ அவர்களுடைய கிரியைகள் உங்களுக்குள்ளேயும் செயல்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 6. அப்பொழுது சேனாபதிகள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தகடை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. பாருங்க, அசுத்த உதவிகள் நிறைந்த மக்கள் மத்தியில நான் என்ன செய்யறேன்? வாசமா இருக்கிறேன். நீங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் எப்படி அவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருது? அப்ப அவங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்காங்களா? அவர்கள் நடுவே இவங்க வாசம் பண்றாங்களா? எப்படி வரும் வாயில? அவர் சொல்றாரு, என்னை சுத்திகரிக்கணுமேன்னு சொல்லும்போது கேருபீன்கள்ல ஒருவன் பலிபீடத்தில் இருந்த தன் கையில பிடித்திருந்த குறட்டை எடுத்து ஒரு நெருப்பு தண்டலை கொண்டு வந்து அவனுடைய வாயை தொட்டதுனால அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அக்னி அபிஷேகத்துல நீங்க நிரம்பும் போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுத்தரிக்கப்படும். உங்கள் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் எப்படி சுத்திகரிக்க முடியும்? அக்னி அபிஷேகம் தான் உங்களை சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. வேதனை வந்து சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவான் என்று ஆண்டவர் கொடுக்கிற சத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்றார். எப்ப கேட்கிறாரு? சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு. அது வரைக்கும் என்ன செய்ய முடியல? அவருடைய வார்த்தையை கேட்க முடியல. அல்லேலூயா. அந்த தேவன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவராக, வாழவே கொள்ளாத மகிமையுடைய தேவன் நம்ம மேல வச்ச அன்பை நிமித்தம் அந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்து நமக்கான ரத்தத்தை சிந்தி விளைக்கரை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வேதத்தை கையில கொடுத்து இதன்படி வாழ்க்கை பரவ வந்துரு அப்படின்னா இடையே எவ்வளவு காரியம் நடக்குதுப்பாங்க. பிசாசு தந்திரமாய் நண்பர்களை ஏவுறான். அடுத்து என்ன பண்றான்? தான் சுயத்தின் மூலமா ஏவுறான், சாத்தான் மூலமா ஏவுறான். அநேக சிம்சோனை போல பாவத்திலே சாபத்துல விழும்படி அவனை கொண்டு போய் அவனை பாவத்துல விழவச்சு அவனுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை இழக்க பண்ணுகிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில
பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்ய முடியல, அவங்களால இடம் கொடுக்க முடியல, கீழ்ப்படிய முடியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே நம்மளை ஏவி அவரே நடத்தும். பிசாசு ஏவுவதற்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. மனுஷனுடைய ஏவுதலுக்கு மாம்சத்துக்கு இவைகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காது. பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நிரப்பி அவரே நம்மை நடத்தும்படிக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா.